இருந்தனாவே இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்வெர்டிபிள் ஆகும். எப்படி ஆகும்? ஆல் ஆர் ஈக்குவல்ன்ட்ங்கிறாங்க. என்னங்கிறாங்க? இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்ங்கிறாங்க. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருந்ததுன்னா என்னவா இருக்கும்? இது ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ் படிச்சலாம். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருந்தா அது வந்து யூனிக் சொல்யூஷனா இருக்கும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்ரெடி நீங்க பிளஸ் 2ல இது படிச்சது. அப்ப யூனிக் சொல்யூஷனா இருக்குதுன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் x வேல்யூ ஈக்குவல் டு 0 ன்னு டைரக்டா தெரியும். சப்போஸ் x plus y equal to 0 and x minus y equal to 0 னா இது என்னன்னே தெரியும். implies that x equal to 0 and y equal to 0. நீங்க டைரக்டா சால்வ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 0னா கண்டிப்பா ரெண்டு வேரியபிள் நமக்கு ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். ரெண்டு ஈக்குவேஷனுமே. சரிங்களா? அப்ப அது சொல்யூஷன் பேர் என்னங்கறாங்க? ட்ரிவியல் சொல்யூஷன். சப்போஸ் இது என்ன சொல்றாங்க? ரெடியூஸ் ரோ ஐகன் மெத்தட். அதான் நீங்க வந்து இதுல பண்ணிருப்பீங்க. எதுல? ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் மெத்தட் பண்ணிருப்பீங்க. அந்த ரெடியூஸ் ரோ அதை நான் போட்டு காட்டுறேன். அந்த உங்களுக்கு மெத்தட் அதை போட்டு காட்டுறது வந்து நம்ம ஜோர்டன் காஸ்ட் ஜோர்டன் மெத்தட் அந்த காஸ்ட் இன்டர்சல் மெத்தட் போட்டோம்ல அந்த ஐடியா தான் இது. அப்ப ஏ வந்து அந்த மெத்தட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். எப்ப இன்வெரிட்டிபிளா இருந்தாவோ இல்ல யூனிக் சொல்யூஷனா இருந்தாவோ இல்ல இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஹோமோஜினியஸ் அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் இருந்தாவோ சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அது என்ன கிடைக்கும்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி இன்வெர்டிபிள்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a is not equal to 0 இது லோயர் கிளாஸ்ல படிச்சோம். இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருந்தா அதோட ஆர்டர் என்ன? ரேங்க்ங்கிறது உங்களுக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a is not equal to 0 இதனோட ஆர்டர் 3/3 ஆ இருந்ததுன்னா not equal to 0 இதனோட ஆர்டர் 3/3 ஆ இருந்தா rank of a equal to 3. அதான் அவன் சொல்றான். இதனோட ஆர்டர் n அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a is not equal to 0 then rank is 3. அடுத்து என்ன சொல்றாங்க? column vector is called a basis and row vector is also called a basis. Basis என்ன தெரியும்? linearly independent and linear span. அப்ப இது எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். லீனியர் ஸ்பேன் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட்டா கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னா இது ஏதோ ரெண்டு கண்டிஷன் நீங்க பேர் பண்ணி போடுறோம். அந்த ரெண்டு பேர் கண்டிஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகி ஈக்குவலா இருக்கும். மொத்தம் 8 கண்டிஷன்